இந்த பேரும் சமஸ்கிருத பேராக இருக்குது. இவர் இந்தியன் சுவாமி, இந்தியாவை சேர்ந்தவர், ஜிம்மியாமிஷனால் ரக்கப்பட்டிருக்கிறார். அப்போ இவர் இந்தியாவோட ரோண்ட பார்வையிலும் அந்தந்த காலங்களில் இருந்தார். ஒரு அப்பாவுக்கு ஒரு அம்மாவுக்கு ஒரு இடத்துல மகனாக பிறந்து வளர்ந்து வந்த அந்த வாழ்க்கை ஒரு மாயைக்குட்பட்ட வாழ்க்கை. நல்லூர் முருகப்பெருமான் தான் வேலன் என்ற பெயரை அடியனுக்கு தந்தது. இப்போ என்னுடைய பேர் தவத்திரு வேலன் சுவாமிகள். விரிவாக பேசலாம். அது முதல்ல நீங்கள் ஒரு பொறியியல் பட்டத்தை முடிக்கிறீர்கள். 87ஆம் ஆண்டு தியாக தீபம் திலீபன் அண்ணா நல்லூரில் உண்ணாவிரதம் இருக்க நான் எங்களோட மாமாவோட அம்மாவோட தம்பியோட நல்லூர் வீதியில் இருக்கிறேன். அப்போ நான் சிறுவன். மாவீரர்களுடைய வித்துழர்கள் எல்லாம் வரும். 93ஆம் ஆண்டு பூநகரி தாக்குதல், 91 ஆகாய கடல் வெளிச்சமர் தாக்குதல். அப்போ வந்த பொழுது நான் என்ன அறியாமலே போவேன் அஞ்சலி செலுத்த. போய் அங்கே நிற்க அப்படி கண்ணால் தனியாக ஓடும். எனக்குள்ள ஒரு கேள்வி, உண்மையிலேயே கடவுள் இருக்கிறாரா? கடவுள் இருந்தால் ஏன் இதெல்லாம் நடக்குது? அவர் எல்லாம் வல்லவர், எல்லாம் நினச்சி எல்லாத்தையும் நிப்பாட்டலாம் தானே. இங்கே மட்டும் இல்லை, உலகளாவிய ரீதியிலே எவ்வளோ அழிவுகள், எவ்வளோ இதெல்லாம் நடக்குது. அப்போ கடவுள் இல்லை, ஒரு சும்மா சமயம் என்றதில் எல்லாம் கட்டுக்கதை கட்டி பயப்படுத்துறதுக்காக, எல்லா சமயங்களும் எங்களை விரட்டுறதுக்காக கடவுள் கதை என்ற ஒரு இது வந்த கட்டத்தில் தான், அந்த கேள்வி வந்த கட்டத்தில் நான் யாழ்ப்பாணத்தை விட்டு கொழும்புக்கு போகிறேன். அப்போ அந்த இடத்துல நான் யோசிக்கிறேன். அப்போ சிறு வயதில் இந்த காலப்பகுதிகளில் என்னுடைய ஒரு இலட்சியமாக இருந்தவர் தமிழீழ தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள்.